நம்ம வீடியோவில் ஜெங்கிஸ்கானோட என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம லாஸ்ட்டு 7 எபிசோட்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இந்த 7th எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கான் வந்து அந்த ஜமுகாவையும் டாயங்கானையும் எப்படி வந்து எதிர்த்து போர் புரிகிறாரு, அந்த டாயங்கானும் ஜமுகாவும் வந்து எப்படி இறந்து போகிறாங்க, இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா ஜெங்கிஸ்கானோட அந்த போர் யுக்திகள்லாம் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த 8th எபிசோடில் வந்து மங்கோலியர்களோட ஒரே கானா வந்து தேமுஜின், அதாவது இந்த ஜெங்கிஸ்கான் மட்டும்தான் வந்து ஆகிறாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் கொண்டு வர அந்த சட்டத்திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதி டெப் டெங்கிரியால் என்ன பிரச்சனையெல்லாம் வருதுங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இனிமேல் மங்கோலியர்களுக்கிடையே வந்து ஒரே ஒரு கான் தான், அது வந்து ஜெங்கிஸ்கான் மட்டும்தான். போட்டிக்கு வந்து யாருமே கிடையாது, புதியதாக யாருமே வந்து தலை தூக்குறதுக்கும் யாருமே இல்லை. டாயங்கானோட மகனும் வந்து எங்கேயோ ஓடி போயிடுறான். டாயங்கானோட மனைவியை வந்து தன்னோட குழுவில் உள்ள ஒருத்தருக்கு வந்து திருமணம் முடிச்சு வச்சிடுறாரு ஜெங்கிஸ்கான். அந்த திருமண உறவின்படி நைமன்களையும் தன்னோட குழுவோட வந்து முறைப்படி இணைத்து கொள்றாரு ஜெங்கிஸ்கான். ஜமுகாவுக்கு அதுக்கப்புறமா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஜடாரன் இனக்குழுவில் வந்து யாருமே கிடையாது. அதனால் அந்த ஜடாரன்கள் எல்லாருமே வந்து ஜெங்கிஸ்கான் குழுவோட வந்து இணைஞ்சிக்கிறாங்க. அங்கங்கே தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த சிறு சிறு இனக்குழுவினர்களையும் வந்து, அதாவது அந்த மங்கோலியர்களையும் வந்து தன்னோட வந்து இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து அழைப்பு தெரிவிக்கிறாரு ஜெங்கிஸ்கான். அவங்க வந்து தங்களோட வந்து இணைகிறதுக்கு வந்து ஒரு கால அவகாசமும் வந்து கொடுக்குறாரு. இப்படி வந்து மங்கோலியர்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்குனே வந்து சுமார் 1 வருடம் வந்து ஆகுது. அதில் வந்து யாரெல்லாம் வந்து இணைகிறாங்க அப்படின்னாக்கா, டார்டாரு, மெர்கிட், நைமன், போர்ஜிகின், டாய்சூட், ஜடாரன், கெரியட், ஜர்கின், இவங்கெல்லாம் வந்து இணைஞ்சிடுறாங்க. இப்போ வந்து இந்த இனக்குழுவினர்கள்னு யாருமே கிடையாது, எல்லோருமே வந்து மங்கோலியர்கள் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து அழைக்கப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே கான் தான், அது யார் அப்படின்னாக்கா ஜெங்கிஸ்கான் தான். ஒரு பொதுக்குழு ஒன்றை வந்து அதில் வந்து ஒரு தீர்மானமும் வந்து நிறைவேற்றுறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, இனிமேல் வந்து ஜெங்கிஸ்கான் தான் அந்த மங்கோலியர்களோட கானாக முடிசூட்டிக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து அவர் எப்போதுமே வழிபடுற அந்த புர்ஹான் கல்டூன் மலைக்கு பக்கத்தில் வந்து ஆனான் நதிக்கரை ஓரமாக வந்து தன்னோட முகாமை வந்து அமைக்கிறாரு. பல ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைக்கப்படுறது அந்த முகாம். அதோட மையத்தில் வந்து ஒரு பெரிய கூடாரத்தை அமைச்சு அதில் தான் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து இருக்கிறாரு. அதை சுற்றி இன்னும் பல்லாயிரக்கணக்கான கூடாரங்கள் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து 10,000க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் வந்து இருக்குது. நீல ஏரி அப்படின்னு சொல்லி அந்த பகுதிக்கு வந்து பெயரும் வந்து இருக்குது. இந்த பகுதியில் வந்து ஒரு மேடான இடத்துல வந்து 6 மீட்டர் உயரத்தில் வந்து மாபெரும் மேடை ஒன்று வந்து அமைக்கிறாங்க. அதில் வந்து சிவப்பு கம்பளம் வந்து விரிக்கப்படுது. மேடையோட அந்த பின்புறத்தில் வந்து சூலாயுதம் போன்ற வடிவில் வந்து ஒரு இரும்பு கம்பியை வந்து குத்தி வைக்கிறாங்க. இந்த சூலாயுதத்தோட கழுத்து பகுதியில் வந்து குதிரையோட முடியை வந்து கட்டி தொங்க விடுறாங்க. அதுவும் நல்ல வலிமையான ஆண் குதிரையிலிருந்து எடுக்கப்பட்ட முடியை வந்து கட்டி தொங்க விடுறாங்க. அந்த அடையாள சின்னத்துக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுல்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த உயரமான சுல்டேவுக்கு கீழே வந்து மேடையோட மையத்தில் வந்து தங்க நிறத்தில் பிரம்மாண்டமாக கழுகு வடிவத்தில் பொறித்த சிம்மாசனம் ஒன்று வந்து போடப்படுது. அந்த மேடையில் உள்ள கம்பங்களில் வந்து நீளமான நிறம் கொண்ட கொடியை வந்து பறக்க விடுறாங்க. அதோட மத்தியில் வந்து வெள்ளை நிறத்தில் கழுகோட உருவம். இந்த சிம்மாசனத்துக்கு 2 புறமும் பல நாற்காலிகள் வந்து போடுறாங்க. அங்கே வந்து அந்த நாற்காலிகள்லாம் யாருக்கு அப்படின்னாக்கா, ஹோலும், போட்டே, காசர், ஜோச்சி, பெல்கட்டே, தேமுஜ், ஷோஹன் ஷீரா, அதுக்கப்புறம் தலைமை மந்திரவாதி டெப் டெங்கிரி, இவங்க எல்லாருமே அந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாருமே புதிய உடை அணிந்து அலங்காரத்துடன் வந்து இருக்கிறாங்க. மேடையில் வந்து அந்த முன் வரிசையில் வந்து தேமுஜின் வந்து தலைமை தளபதிகளான ஜெல்மியும் ஜெபியும் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா புதியதாக நியமிக்கப்பட்ட குபுலாயும் வந்து இருக்கிறாங்க. இந்த மேடையை நோக்கி நீண்ட தூரத்துக்கு வந்து வெள்ளை கம்பளம் வந்து விரிக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பளத்துக்கு 2 புறமும் வந்து 20க்கும் மேற்பட்ட மந்திரவாதிகள் வந்து மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களோட கையில் வந்து வட்டம், சதுரம், முக்கோண வடிவிலான பறைகள் வந்து இருக்குது. அதை சுற்றி மங்கோலிய பொதுமக்கள் வந்து இருக்கிறாங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரை அணிவகுத்து அவங்க வந்து நிற்கிறாங்க வீரர்கள். மொத்தம் அங்கே இருந்த மங்கோலியர்களோட எண்ணிக்கை வந்து 30,000க்கும் மேலே வந்து இருக்கிறாங்க. வெள்ளை குதிரை ஒன்று அந்த வெள்ளை கம்பளத்தில் வந்து பவனி வர ஆரம்பிக்குது. இதில் வந்து வெள்ளை நிற உடை அணிந்து ஜெங்கிஸ்கான் வந்து கம்பீரமாக வந்து உட்காந்துருக்கிறாரு.
அவரோட உடைக்கு மேலே முழு நீள வெள்ளை அங்கி ஒன்றும், தலையில வந்து அலங்காரம் செய்யப்பட்ட வெள்ளை நிற கம்பளி குல்லா ஒன்றும் அணிந்திருக்கிறாரு. இப்போ வந்து முரசுகள் வந்து முழங்க ஆரம்பிக்குது. செங்கிஸ்கான் வந்து மேடையை நோக்கி வர்றாரு. குதிரையிலிருந்து இறங்குறாரு. அவர் வந்து வானத்தை பார்த்து தன்னோட வலது கையை வந்து இடது மார்பில் குவித்து வானத்தை பார்த்து வணங்குறாரு. 9 முறை வந்து வணங்குறாரு. இது வந்து மங்கோலியர்களோட வழக்கம். இப்போ அவர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அதில் வந்து அவருக்கு போட்டிருக்கிற அந்த நாற்காலியை வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, எத்தனை வருட போராட்டம் இது வந்து இந்த நொடியில், அதாவது என்னோட கனவு வந்து இந்த நொடியில் வந்து நினைவாகுது அப்படின்னு சொல்லி அந்த சிம்மாசனத்தில் வந்து கம்பீரமாக வந்து அமர்றாரு ஜெங்கிஸ்கான். இப்படி இருந்த எல்லாருமே வந்து தலை தாழ்த்தி அவரை வந்து வணங்குறாங்க. இப்போ வந்து தலைமை மந்திரவாதி டெப்டெங்கிரி வந்து முன்னாடி வராரு. ஜெங்கிஸ்கானுக்கு வந்து தன்னோட மரியாதையை வந்து செலுத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து வானை நோக்கி தனது கைகளை உயர்த்தி உரத்த குரல்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீல வான கடவுள் தெங்கிரியோட ஆசீர்வாதம் இது, எல்லாம் வழி நடத்தும் அந்த கடவுளின் கட்டளை இது, இந்த மங்கோலியர்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்த நமது கான், இனிமே எல்லாமே அவரோட அதிகாரத்துக்கு கீழே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. டெப்டெங்கிரி வந்து இதை சொன்ன உடனே கூடியிருந்த எல்லாருமே வந்து ஹுரே ஹுரே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா டெப்டெங்கிரி வந்து என்ன சொல்றாருன்னா, இனி நமது கான், இந்த மங்கோலிய இனத்தையே ஆளும் கான் இந்த ஜெங்கிஸ்கான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்பதான் அவரோட பேரை வந்து ஏமுஜின்ல இருந்து ஜெங்கிஸ்கானா வந்து மாறுற ஒரு தருணம். ஏமுஜினுக்கான இந்த புதிய பெயரை வந்து டெப்டெங்கிரி வந்து உச்சரித்ததுமே அந்த கூடியிருந்தவங்க எல்லாருமே வந்து உற்சாகமாக வந்து முழங்குறாங்க. அதாவது ஜெங்கிஸ்கான் 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 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த செங்கிஸ்கான்கிற இது வந்து பெர்ஷிய மொழியிலிருந்து தான் வந்து இந்த உச்சரிப்பே வந்து வருது. இதில் வந்து சிங்கிஸ்கான் அப்படிங்கிறது தான் வந்து சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உள்ள அந்த சின்ன அப்படிங்கிறதுக்கு வந்து பல அர்த்தங்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது வலிமையான, உறுதியான, அசைக்க முடியாத, பயமற்ற அப்படின்னு பல அர்த்தங்களை வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஓனாய் என்ற ஒரு அர்த்தமும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து விருப்பமான விலங்கு வந்து ஓனாய், அதுவும் வந்து நீல ஓனாய். அதை வந்து அவங்க வந்து கடவுளாகவே வந்து பாவிக்கிறாங்க. ஜெங்கிஸ்கானோட அம்மாவான ஹோலும் போட்டே இவங்களோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்து வருது. ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வர்றாரு. வானை நோக்கி கைகளை உயர்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த நீல வான கடவுள் தெங்கிரியின் ஆணைப்படி நான் வந்து வலிமை வாய்ந்த மங்கோலியர்களின் கானாக பதவி ஏற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இனிமேல் இந்த பூமி எங்கும் நீல ஓனாயின் சந்ததியினர்கள் மட்டும்தான் வந்து ஆள்வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நாம வந்து ஒன்றிணைந்து விட்டோம், வாருங்கள் தேசங்களை எல்லாம் வெல்வோம், பூமியின் இறுதி எல்லை வரை நமதாக்கி கொள்வோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த பூமியை வென்று நம் முன்னோர்களுக்கு மரியாதை செய்வோம், இந்த மங்கோலியாவை வந்து பூமியோட மிகவும் பலமான தேசமாக மாற்றி காட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரோட கடவுளான தெங்கிரிட்ட வந்து நீ வந்து எங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மங்கோலியர்கள் வந்து உலகை வெல்லட்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதில் வந்து மக்கள் வந்து ஹுரே ஹுரே, அதாவது ஜெங்கிஸ்கான் ஹுரே ஹுரே அப்படின்னு வந்து சொல்லும்போது வானத்தில் வந்து கழுகு ஒன்று வட்டம் விட்டு கொண்டு இருக்குதான். அதுக்கப்புறமா ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமே எல்லாமே நம்ம வந்து மாற்றி அமைக்கிற ஒரு நேரம் வந்து வருது. அதாவது அடி முதல் நுனி வரை நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றி அமைக்கணும், சட்டம் முதல் சமூக அமைப்பு வரை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த நைமன்களோட தலைமை நிர்வாகியாக பணியாற்றிய டடாடுங்கா வந்து அப்போது வந்து அந்த ஜெங்கிஸ்கான் கூட தான் வந்து இருக்கிறாரு. அவரோட வேலை வந்து என்ன அப்படின்னாக்கா, நைமன்களோட அந்த அரசு விஷயங்களை வந்து எழுத்து பதிவில் வந்து செய்து வைக்கிறது தான் அவரோட வேலையாக வந்து இருந்திருக்கும். அதற்கு வந்து அவர் பயன்படுத்திய துருக்கிய மொழியான உய்யூரை தான் அவர் வந்து பயன்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த மங்கோலியர்களோட புதிய சட்ட திட்டங்களை வந்து அரசு விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து எழுத்து இதில் வந்து பதிவு செய்கிற வேலை வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. கூடவே ஜெங்கிஸ்கானோட மகன்களுக்கும் இந்த உய்யூர் மொழியை வந்து கற்றுக் கொடுக்குற வேலையும் வந்து செய்கிறாரு இந்த டடாடுங்கா. அதுக்கப்புறமா ஜெங்கிஸ்கான் வந்து அத்தனை வருடங்கள் வந்து தன்கிட்ட வந்து மிகவும் நேர்மையாக விசுவாசமாக நடந்து கொண்டவர்களுக்கு வந்து உயர் பதவிகள் வந்து கொடுக்குறாரு. அதாவது தன்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உயர் பதவியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து பார்க்கல. யாரெல்லாம் வந்து அவருக்கு வந்து விசுவாசமாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து உயரிய பதவியை வந்து கொடுக்குறாரு. மங்கோலியர்களை வந்து 10,000 பேர் கொண்ட குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து ஒருவரை வந்து தலைவராக வந்து நியமிக்கிறாரு.
இந்த குழுவுக்கு வந்து 7000 8000 அப்படிங்கிற மங்கோலியர்களை வந்து அவங்களோட தகுதிக்கு ஏற்ப வந்து பிரித்து வந்து கொடுக்குறாரு. செங்கிஸ்கானோட தாய் வந்து தத்து எடுத்திருப்பாங்கல்ல, பிற இனக்குழுவில் இருந்து தத்து எடுத்திருப்பாங்கல்ல, இந்த சகோதரர்களுக்கும் வந்து குழு தலைவர்களாக வந்து பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஜோச்சியோட தலைமை கீழேயும் வந்து 8000 பேர் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறமா தன்னோட தாயின் சகோதரரையும் வந்து, அதாவது தன்னோட தாய் மாமனை வந்து ஷகாடாய் அவரை வந்து முதன்மை ஆலோசகராக வந்து நியமிக்கிறாரு. அது வரைக்கும் இந்த மங்கோலியர்கள் பின்பற்றி வந்த அந்த சட்டங்களை எல்லாத்தையுமே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ஒதுக்கி வைக்கிறாரு. இதெல்லாம் கடவுள் விதித்த சட்டங்கள் அப்படின்லாம் வந்து அவர் வந்து தயங்கவே இல்லை. தன்னோட ஆட்சிக்கு ஏற்ப அவர் விரும்புகிற சமூகத்தோட அந்த தேவைக்கு ஏற்ப புதிய சட்டங்களை வந்து உருவாக்குறாரு. இந்த பெண்களை வந்து கடத்துறது அப்படிங்கிறது மங்கோலியர்களோட கலாச்சாரமாக வந்து இருக்குது. செங்கிஸ்கானோட தாயை கூட கடத்திட்டு வந்து தான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார் யசுகை. அது மட்டும் இல்லாமல் மனைவியையும் வந்து போட்டாவையும் வந்து கடத்திட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால் பெண்களை கடத்துவதற்காக இல்லைனா கடத்தப்பட்ட பெண்களை மீட்பதற்காக தான் வந்து மங்கோலிய இனக்குழுவினர்களுக்கிடையே வந்து பல மோதல்கள் வந்து நடந்திருக்கு. வந்து அவர் வந்து என்ன சட்டம் கொண்டுட்டு வராரு அப்படின்னாக்கா, மங்கோலியர்கள் வந்து தங்களோட அந்த இனப்பெண்களை வந்து எக்காரணத்துக்காகவும் வந்து கடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் தன்னோட முதல் சட்டமாக வந்து கொண்டுட்டு வராரு. அதுக்கப்புறமா தாய்ச்சூடுகள்கிட்ட வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அடிமைப்பட்டு இருந்திருப்பாரு. இந்த போட்டை பெற்றெடுத்த அந்த ஜோச்சியோட பிறப்பில் கூட அவருக்கு வந்து சந்தேகம் வந்து இறுதி வரை வந்து இருக்கிறதுனால, அதனால் சிறுவர்களை வந்து அடிமைப்படுத்துவதை வந்து தடை செய்யும் சட்டத்தை வந்து கொண்டுட்டு வராரு. மனைவிக்கோ அல்லது துணைவிக்கோ அல்லது வேறு யாரோ ஒரு பெண்ணுக்கோ பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து இன்னாருடைய வாரிசு என்று முறையான அங்கீகாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வராரு. அதுக்கப்புறமா கால்நடைகள், குதிரைகள் தான் வந்து மங்கோலியர்களோட வாழ்வாதாரம். இனிமேல் வந்து ஒரு குழுவினர் வந்து இன்னொரு குழுவினர்களோட கால்நடைகளையோ இல்லை குதிரைகளையோ திருடினால் அவங்க இல்லை அப்படின்னாக்கா திருடுற முயற்சி செய்தாலோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது பொருட்களை வந்து திருடினாலும் அதே தண்டனை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இனிமேல் மங்கோலியர்களை வந்து தங்களோட தேவைக்கு ஏற்ப தான் வந்து வேட்டையாடணும், இஷ்டத்துக்குலாம் வந்து வேட்டையாடக்கூடாது, விலங்குகளோட இறைச்சியோ இல்லைனா மற்றவற்றையோ வீணடிக்கக்கூடாது அப்படின்னு பல சட்டங்களை வந்து போடுறாரு. மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து கிறிஸ்துவத்தை தழுவியர்கள் வந்து இருக்கிறாங்க, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் வேறு சில சிறிய மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. யார் வந்து எந்த மதத்தை சார்ந்து இருக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க வந்து வழிபாடுகளை வந்து நடத்திக்கலாம். இந்த மங்கோலியர்களுக்கு வந்து பரிபூரண அந்த மத சுதந்திரம் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பதவிக்காக வரும் சண்டைகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சட்டங்களை வந்து கொண்டுட்டு வராரு. அதாவது பதவிக்காக ஒருத்தரை வந்து கொல்றது, சதிகள் செய்வது, அதிகாரத்தை வந்து தப்பாக பயன்படுத்துறது, இது எல்லாமே பெரும் குற்றங்கள். இதுக்கு வந்து தக்க தண்டனை வந்து மரணம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு குழுவில் உள்ளவன் வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அவனோட குடும்பத்திற்கும் அவங்களோட உறவினர்களுக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது, எல்லாருமே வந்து தண்டனைக்கு உரியவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து மிகவும் கடுமையான சட்டம் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக வந்து பெரும் அளவில் வந்து தவறுகள் வந்து குறையவும் செய்யுது. நான் ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து தவறு செய்கிறதுனால மற்றவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து மக்கள் வந்து தவறு இழைக்காமல் வந்து இருக்கிறாங்க. சட்டம்ங்கிறது வந்து சாதாரண குடிமக்கள்ல இருந்து ஆளும் கான் வரை இந்த சட்டத்துக்கு வந்து கட்டுப்பட்டு தான் வந்து இருக்கணும். யாருக்காகவும் எதற்காகவும் சட்டம் வந்து வளைந்து கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஜெங்கிஸ்கானால் தத்தெடுக்கப்பட்ட அந்த டாட்டார் சகோதரன் ஷிஹு குட்கு வந்து தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கப்படுறாரு. அவர் வந்து விசாரிக்கிற வழக்குகள், அவர் அளிக்கிற தீர்ப்புகள் எல்லாமே வந்து எழுதி ஒரு நீல புத்தகத்தில் வந்து அதை வந்து பதிவிட்டும் வந்திருக்கிறாங்க. மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளூ புக் அப்படிங்கிறத தான் வந்து சட்ட புத்தகமாக வந்து போற்றவும் படுது. அதுக்கப்புறம் வந்து கால்நடைகளை பராமரிப்பது, குதிரைகளை பராமரிப்பது, வேட்டையாடுவது, வீட்டு வேலைகளை செய்வது, இப்படி எல்லா வேலைகளையுமே வந்து ஒவ்வொரு குழுவில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து வேலைகளை வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க. இந்த படை வீரர்களை தவிர முகாமில் வந்து பாதுகாவலர் என்ற ஒரு பிரிவும் வந்து இருக்குது. இதில் வந்து இரவு நேர பாதுகாவலர், பகல் நேர பாதுகாவலர் அப்படின்னு தனித்தனியாக 2 குழுவினர்களாக வந்து இருக்கிறாங்க. ஒரு முகாமில் இருந்து இன்னொரு முகாமுக்கு செய்திகளை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுக்குங்கிறதுக்கு வந்து தூதுவர்கள் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா அம்பு வேக தூதுவர்கள் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்கிறாங்க.
20 மைல்களுக்கு ஒரு இடத்துல வந்து இந்த செய்தி நிலையங்களை வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு நிலையத்தில் இருந்து சேர்ந்த அந்த தூதுவர்கள் வந்து அடுத்த நிலையத்துக்கு செய்திகளை வந்து எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அது வந்து எதில் ஏறி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னாக்கா குதிரை மேலே ஏறி தான் வந்து போவாங்க. அதே மாதிரி ஒரு நிலையத்தை சுற்றி வந்து சுமார் 25 குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நிலையத்திலையும் வந்து ஒரு 25 குடும்பங்கள் வந்து வசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விசில் அம்புகள், புகையை ஏற்படுத்துவது, உயரமான இடத்துல நின்று தீப்பந்தத்தை வந்து காட்டுவது, கொடியை அசைப்பது போன்ற பழைய முறைகளும் வந்து அந்த தகவல் தொடர்பில் வந்து பயன்படுத்துகிறாங்க. டெப்டெங்கிரிங்கிற தலைமை மந்திரவாதி மேலே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அளவு கடிந்த நம்பிக்கையை வந்து வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாரு. டெப்டெங்கிரிக்கு வந்து மொத்தம் 6 இளைய சகோதரர்கள் வந்து இருக்கிறாங்க. அவருக்கு கிடைத்துள்ள அந்த வசதி வாய்ப்புகள் வந்து தன்னோட சகோதரர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு டெப்டெங்கிரி. அதனால் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி சில விதிமுறைகளை வந்து மீறவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கானுக்கு அடுத்தபடியாக வந்து அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குதுன்னா அவரோட சகோதரர் காசருக்கு தான் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து காசர் வந்து பார்க்குறாரு. அந்த டெப்டெங்கிரி வந்து இந்த விதிமுறைகள் எல்லாம் மீற ஆரம்பிக்கிறார்ல, அதை பார்த்துட்டு அந்த டெப்டெங்கிரியை வந்து கண்டிக்கிறாரு. அதனால் அன்னைக்கு இரவு வந்து டெப்டெங்கிரியும் அவரோட 6 சகோதரர்களும் வந்து காசரை வந்து தனியாக வந்து சுற்றி வளைக்கிறாங்க. பயங்கரமாக வந்து காசரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சக்தி வந்து உனக்கு புரியலை, உன்னை வந்து நாங்கள் வந்து அழிச்சிருவோம், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு வந்து டெப்டெங்கிரி வந்து காசரை வந்து மிரட்டுறாரு. மறுநாள் காலையில் தன் முன்னாடி வந்து காயங்களோட மண்டிட்டு நிற்கிறாரு காசர். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு ஜெங்கிஸ்கான். காசர் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து நடந்ததை வந்து அழுதபடியே வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அவர் சொன்ன பதிலில் வந்து கிட்டத்தட்ட காசர் வந்து உடைந்து போகிறாரு. உன்னை தாக்க வந்தவர்களை வந்து திருப்பி தாக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மங்கோலிய வீரனா அப்படின்னு வந்து கேட்குறாரு. காசர் வந்து இந்த மாதிரி ஜெங்கிஸ்கான் வந்து கேட்ட உடனே வந்து அவர் பதில் எதுவுமே பேசாமல் வந்து அங்கேருந்து அவர் வெளியேறிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து அவர் வந்து யார்ட்டையுமே வந்து பேசாமல் இருக்கிறாரு. ஜெங்கிஸ்கானோட கூடாரத்துக்கு வந்து டெப்டெங்கிரி வந்து வர்றாரு. நான் வந்து 2 கனவுகள் வந்து கண்டேன். அதில் வந்து முதல் கனவுல வந்து நீங்கள் வந்து இந்த மங்கோலிய தேசத்தை வந்து சீரும் சிறப்புமாக வந்து நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறீங்க, அதுதானே இப்போவும் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று கனவும் நான் கண்டேன், ஆனால் அது வந்து ஒரு கெட்ட கனவு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னாக்கா, உங்களோட சகோதரன் காசர் வந்து இந்த மங்கோலிய தேசத்தை வந்து அதிகாரத்தோடு ஆண்டு கொண்டுட்டுருக்கிறாரு. இந்த 2வது கனவு தான் என்னை வந்து ரொம்பவே வந்து சங்கடப்படுத்துச்சு. அதனால தான் நான் வந்து விடிஞ்சதும் விடியாமல் நான் வந்து உங்களை தேடி வந்து இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களோட சகோதரர் காசரை வந்து நீங்கள் வந்து முற்றிலுமாக நீங்கள் வந்து ஒதுக்கி வைங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறது தான் வந்து இந்த மங்கோலியர்களோட எதிர்காலத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்ததுக்கான அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றிட்டு செல்கிறாரு டெப்டெங்கிரி. ஜெங்கிஸ்கானுக்கு வந்து இதில் வந்து குழப்பம் வந்து ஏற்படுது. ஆனால் டெப்டெங்கிரியோட வார்த்தைகளை வந்து அப்படியே நம்பி அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, காசரை வந்து கைது செய்கிறதுக்காக உத்தரவிடுறாரு. காசரை வந்து ஒரு கூடாரத்தில் வந்து தூண் ஒன்றில் வந்து கட்டியும் வைக்கிறாங்க. ஹோலும் வந்து, அதாவது ஜெங்கிஸ்கானோட அம்மா வந்து அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இளைய மகன் தேமுஜோட வந்து அவங்களோட முகாமில் வந்து தங்கியிருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து வசிக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே வந்து கேள்விப்படுறாங்க. இரவோடு இரவாக ஒரு ஒட்டக வண்டியில் வந்து தனியாகவே வந்து ஜெங்கிஸ்கானோட முகாமுக்கு வந்து வர்றாங்க. காசரை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்களா அந்த கூடாரத்துக்கு வந்து போகிறாங்க. காசரை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்களா அவரை வந்து அவிழ்த்துட்டு காசரை கூட்டிக்கிட்டே வந்து ஜெங்கிஸ்கானோட கூடாரத்துக்கு வந்து போகிறாங்க. ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ஹோலுமை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த டெப்டெங்கிரியோட பேச்சை கேட்டுட்டு, உன்னோட தம்பியே நீ வந்து சந்தேகப்படுறியா? நீ வந்து சிறு வயதாக இருக்கும்போதே உன்னோட சகோதரன் பெக்டரை வந்து நீ கொன்றவன் தானே நீ? உனக்கு வந்து இந்த சகோதர பாசத்தை விட அந்த டெப்டெங்கிரி தானே முக்கியமாக போயிட்டாரு அப்படின்னு வந்து சரமாரியாக வந்து ஜெங்கிஸ்கானை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஹோலுமோட அலிகையோட அந்த வாதங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் வந்து தவிக்கிறாரு ஜெங்கிஸ்கான். இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஹோலும் வந்து சமாதானப்படுத்துகிற விதமாக வந்து காசரை நான் வந்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காசரும் வந்து அங்கேருந்து அமைதியாக வந்து வெளியேறிடுறாரு.
இப்போ தான் டெப்டெங்கிரி வந்து தன்னோட அட்டகாசத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த தேமூஜ் முகாம்லையும் வந்து டெப்டெங்கிரியால் வந்து அவரோட சகோதரர்களாலும் அவங்களோட ஆதரவாளர்களாலும் வந்து சூழப்படுது. அதை வந்து கைப்பற்றவும் செய்கிறாங்க. தேமூஜையும் வந்து தாக்கவும் செய்கிறாங்க. ஆசர் எப்படி ஜெங்கிஸ்கான் முன்னாடி வந்து மண்டிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தேமூஜையும் வந்து இந்த டெப்டெங்கிரி முன்னாடி வந்து மண்டிட்டு அவரை வந்து உயிர் பிச்சை கேட்க மாதிரி அவங்கள வந்து ரொம்பவே வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஜெங்கிஸ்கான் வந்து டெப்டெங்கிரி மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து அவர் எடுக்கலை. ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து டெப்டெங்கிரி மேலே வந்து மரியாதை வச்சுருக்கிறாரு. பக்தி வந்து அவர் மேலே வந்து ரொம்பவே வந்து அளவு கடந்து வந்து வச்சதுனால அவர் வந்து எதுவுமே வந்து செய்யாமல் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் வந்து ஹோலும் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போகிறாங்க. இப்போ வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன அப்படின்னாக்கா இந்த மந்திரவாதியோட அட்டகாசம் வந்து தாங்க முடியலையே, நம்மளோட கானை வந்து எதிர்த்து யார் தான் வந்து பேச போகிறாங்க, அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்கிறதுக்குன்னு அவங்களோட தாயும் இல்லை, இனிமே வந்து யார் சொன்னால் இவர் வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் தன்னோட அன்பு மனைவியான அந்த போட்டேயோட வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறவராக தான் வந்து இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த டெப்டெங்கிரியோட அந்த அராஜகங்களை எல்லாத்தையுமே வந்து பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து குமுறுறாங்க போட்டே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த இரு சகோதரர்களையும் தாக்கியுள்ள அந்த டெப்டெங்கிரி வந்து அடுத்ததாக உங்களோட வாரிசுகளையுமே வந்து அழிக்க நினைப்பாரு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எதிராகவே வந்து அவர் வந்து சதி செய்யவும் ஆரம்பிப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட சக்தி வந்து அப்படிப்பட்டது. தீய வழிகளில் வந்து அதை பயன்படுத்தி உங்களை வந்து அழிச்சிட்டாங்கன்னா, ஐயோ என்னால் அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியலை, உங்களோட வாரிசுகள் எல்லாமே வந்து நிர்கதியாக இருப்பாங்க, இதை தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கோட்டையோட இந்த வார்த்தைகள் வந்து உண்மையிலே வந்து அந்த ஜெங்கிஸ்கானை வந்து பாதிக்கவும் ஆரம்பிக்குது. அவரோட பொறுமைக்கு வந்து முற்றுப்புள்ளியும் வைக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மங்கோலியர்களை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஒன்றிணைச்சிருக்கிறேன், இப்போ வந்து அந்த ஒற்றுமைக்கே வந்து பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி டெப்டெங்கிரிக்கு எதிராக வந்து ஒரு முடிவும் எடுக்கிறாரு ஜெங்கிஸ்கான். வந்து தன்னோட கூடாரத்துக்கு வந்து டெப்டெங்கிரியையும் அவரோட 6 சகோதரர்களையும் வந்து அழைக்கிறாரு. டெப்டெங்கிரியை வந்து உட்கார சொல்கிறாரு. அந்த கூடாரத்தில் வந்து தேமூஜ், காசர் அப்படின்னு அந்த அவரோட சகோதரர்களும் வந்து இருக்கிறாங்க. டெப்டெங்கிரியை வந்து தேமூஜோட வந்து மல்யுத்தம் செய்கிறதுக்கு வந்து சொல்லி கட்டளையிடுறாரு. எந்த வயதாக இருந்தாலுமே வந்து மல்யுத்தம் செய்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து கட்டளையிடுறாரு. அதை வந்து வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட தேமூஜ் வந்து டெப்டெங்கிரியை வந்து அப்படியே அள்ளி தூக்கி அவரை வந்து தலைக்கு மேலே தூக்கி விறுவிறுவென சுற்றி அதே வேகத்தில் வந்து கூடாரத்துக்கு வெளியே வந்து எறிகிறாரு. அலறிக்கிட்டே வெளியில் போய் விழுந்த அந்த டெப்டெங்கிரியை வந்து வீரர்கள் சிலர் வந்து விடாமல் அவரை வந்து தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. டெப்டெங்கிரியோட அந்த முதுகெலும்பு வந்து உடைக்கவும் படுது. டெப்டெங்கிரியை வந்து ஒரு கூடாரத்தில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அவர் வந்து அவரோட வாழ்வோட அந்த கடைசி நிமிடங்களை வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. அவரோட சகோதரர்களையும் வந்து ஒடுக்கிடுறாங்க. 1207 ஜோச்சியும் ஒரு 10,000 வீரர்களும் வந்து புறப்படுறாங்க. இவங்க வந்து சைபீரியா காடுகளுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த பழங்குடி இனத்தவர்களை வந்து மங்கோலியர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஜெங்கிஸ்கான் வந்து கட்டளையிடுறாரு. அதனால் அவங்க வந்து அதாவது ஜோச்சியும் அந்த 10,000 வீரர்களும் வந்து அந்த சைபீரியா காடுக்கு வந்து போகிறாங்க. 28 வயதான அந்த ஜோச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து எத்தனையோ போர்களில் வந்து கலந்துட்டுருக்கிறாரு. இருந்தாலுமே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அவரை நம்பி தனியாக வந்து ஒரு பொறுப்பை கொடுத்ததுன்னு பார்த்தா இதுதான் வந்து முதல் தடவையாக இருக்குது. அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் வந்து செஞ்சு முடிக்கிறாரு ஜோச்சி. இந்த சைபீரியாவில் உள்ள அந்த பழங்குடியினர் வந்து நிறையா பேர் வந்து ஜெங்கிஸ்கானோட தலைமைக்கு கீழே வந்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மங்கோலியர்கள் வந்து அவர்களோட அந்த திருமண உறவை வந்து அந்த சைபீரியா காட்டில் உள்ள அந்த இனத்தவர்களோட வந்து திருமண உறவும் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த பழங்குடி தலைவர்களில் ஒருவரோட குடும்பத்தில் வந்து தன்னோட மகளுக்காக வந்து ஜோச்சியை வந்து சம்மந்தம் பேசிக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து சைபீரியாவும் வந்து நல்ல விதமாக வந்து மங்கோலியர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து வருது. அதனால் ஜெங்கிஸ்கானோட அந்த படைபலம்ங்கிறது இன்னுமுமே வந்து அதிகமாகுது. இந்த பழங்குடி மக்களை வந்து வென்றதுனால தோல் சார்ந்த பொருள்களும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த தங்கம்ங்கிற உலோக பாத்திரங்கள், பட்டாடைகள் இது எல்லாமே வந்து மங்கோலியர்கள்ட்ட வந்து கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா சீனியர்கள்ட்ட தான் வந்து இருக்குது. அதனால் வந்து
ஜெங்கிஸ்கானோட கவனம் வந்து சீனா பக்கம் வந்து திரும்புது. முதல்ல வந்து ஜெங்கிஸ்கானோட கவனத்தை வந்து கவர்ந்தது யார் அப்படின்னாக்கா உயூர் இனத்தோட அந்த கான் வந்து கவர்றாரு. அந்த கானும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வந்து ஜெங்கிஸ்கானை வந்து தலைமையாக வந்து ஏற்றுக்கொள்வதாக வந்து அறிவிக்கிறாரு. அவரோட மகளில் வந்து உயூர் இன கானுக்கு வந்து மனைவியாக்கி உறவை வந்து இன்னுமே வந்து வலுப்படுத்துறதுக்காக ஏற்படுத்திக்கிறாரு ஜெங்கிஸ்கான். 1209 வந்து இந்த திருமணமும் வந்து நடக்குது. இது வந்து மங்கோலியர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து வரும். ஆனால் மங்கோலியர்களால் ஆளப்படாத பகுதிகளை வந்து கரி என்ற பெயரால் வந்து அழைக்கிறாங்க. இதோட வந்து நான் 8th எபிசோடை வந்து நிறைவு செய்கிறேன். இதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சீனாவையே வந்து மங்கோலியர்களோட அதிகாரத்துக்கு கீழே வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து திட்டமிடுறாரு. அது வந்து நம்ம வந்து அடுத்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்கலாம்.